பஞ்சவடியில் சரித்திர சித்திரனில் சூர்பனகா பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, प्रस्तावना पंचवटी राष्ट्रकवि मैथिली शरण गुप्त का खंड काव्य. राष्ट्रकवि मैथिली शरण गुप्त खंड काव्यम यह रामायण के एक घड़ी है. இது ராமாயணத்துடைய ஒரு பகுதி. इस खंड काव्य के आधार पर இந்த காவிய பகுதியுடைய அடிப்படையாக வச்சு சூர்பனகா का चरित्र चित्रण किया जाता है. சூர்பனகாவுடைய கேரக்டர்ஸ் किया जाता है கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகே, நிடர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயம் இல்லாத. ஆதி ராத் ஹே மிட் நைட்டு. நிர்ஜன் ஸ்தான் ஹே அமைதியான பிளேஸ். நிர்ஜன்னா அமைதி, ஸ்தான்னா பிளேஸ். மகரானா சூர்பனகா பினா டர்கே பயமே இல்லாமல், பினா டர்கேனா பயம் இல்லாமல். ஓகே, கும்தி காம்தி பஞ்சவடிமே ஆத்தி ஹே. கும்தி காம்தினா அலைஞ்சி திரிஞ்சி, பஞ்சவடிமே ஆத்தி ஹே பஞ்சவதிக்கு வரா. நிடர்னா பயம் இல்லாதவன். ஸோ ஆதி ராத் ஹே பாதி இரவு, நிர்ஜன் ஸ்தான் ஹே அமைதியான பிளேஸு. மகரானா சூர்பனகா பினா டர்கே பயமே இல்லாமல், கும்தி காம்தி அலைஞ்சி திரிஞ்சு, பஞ்சவடிமே ஆத்தி ஹே பஞ்சவடிக்கு வரா. सुंदर अलग. सूर्पनखा का रूप सुंदर रूप है. सूर्पनखा अलगानव. उसकी ढेर सारे आभूषण पहने हैं. ढेर सारे आभूषण எல்லா வகையான ஜுவல்ஸையும் पहने हैं உடுத்திருக்கா. ओके போட்டிருக்கா, எல்லா ஜுவல்ஸையும் போட்டிருக்கா. उसकी सुंदरता आन को उनको चकाचौंध करने वाली है. அவருடைய அழகு ஆன் को उनको கண்களை चकाचौंध करने वाली है, அட்ராக்ட் பண்ணுது. ஸோ சுந்தர் அழகு. सूर्पनखा का सुंदर रूप है, அவ அழகா இருக்கா. उसके ढेर सारे आभूषण पहने हैं, எல்லா வகையான ஜுவல்ஸ் போட்டிருக்கா. उसकी सुंदरता आन को उनको चकाचौंध करने वाली है. அவருடைய அழகு கண்களை चकाचौंध करने वाली है, அட்ராக்ட் பண்ணுது. ஓகே, நிலஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வெக்கம் இல்லாத அப்படின்னு அர்த்தம். நோ ஷேம்னு அர்த்தம். ஆதி ராத் கே சமய் சூர்பனகா லக்ஷ்மணன் को देखती है. ஆதி ராத் கே சமய் மிட் நைட்ல சூர்பனகா லக்ஷ்மணன் को देखती है. லக்ஷ்மணனா அவ பார்க்கறா. उस पर मोहित हो जाती है. அவ மேல மோகம் அடைறா. மோஹித்னா மோகம் அடைறா. வா தர தர की बातें से. ஸோ எல்லா வகையான பேச்சு மூலமாகவும் அப்பனா பியார் வியக்த் கர்த்தி ஹே, தன்னுடைய லவ்வை வியக்த் கர்த்தி ஹே எக்ஸ்பிரஸ் பண்றா. லக்ஷ்மணன் சமஜ் நஹி பாத்தே, லக்ஷ்மணனுக்கு புரியவே இல்லை. தோ தென் சீரே ஸ்ட்ரெயிட்டாகவே, சீரேனா ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படியே இச்சா பிரகட் கர் தேத்தி ஹே, தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறா. ஆதி ராத் கே சமய நடு நிசி நேரும் சூர்பனா லக்ஷ்மணன் கோ தேக்தி ஹே, லக்ஷ்மணனை பார்க்கறா. உஸ் பர் மோஹித் ஹோ ஜாத்தி ஹே, அவன் மேல மோகம் அடைறா. வா தர தரக்கி பாத்தேன் சே, அவ வந்து பேச்சு மூலமா அப்பனா பியார் வியக்த் கர்த்தி ஹே, தன்னுடைய லவ்வை விவரிக்கிறா, எக்ஸ்பிரஸ் பண்றா. லக்ஷ்மணன் சமஜ் நஹி பாத்தே, லக்ஷ்மணனுக்கு புரியல. தோ தென் சீரே ஸ்ட்ரெயிட்டாகவே அப்படி இச்சா பிரகட் கர் தேத்தி ஹே, தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்துறா. ஸ்திரியோன் கா பூஷன் லஜ்ஜா ஹே. ஸோ ஸ்திரீயன் பெண்களை பொறுத்தவரையும் பூஷன் அதாவது ஜுவல்ஸ்ன்றது லஜ்ஜா ஹே அடக்கம் தான். மகர் சூர்பனகாமே சூர்பனகாவில் வகுகுண் நாம் மாத்திரை கேளிகை, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருந்தது. அதாவது வந்து அடக்கன்ற ஒரு விஷயம் நாம் மாத்திரை கேளிகை நேம் சேக்குக்கு மட்டும்தான் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ வந்து அடக்கம் தான் வந்து பெண்களுக்கான லஜ்ஜா. ஓகேவா, பூஷன்றது ஜுவல்ஸு, லஜ்ஜான்றது அடக்கம். பெண்களுக்கு அடக்கம் தான் ஜுவல்லு. ஆனால் சூர்பனகா வகு குணம், அந்த குணன்றது வந்து நாம் மாத்திரை கேளிகை, வெறும் நேம் சேக்குக்கு மட்டும்தான். வாக் பட்டுனா நல்லா பிரில்லியண்டா பேசுறது, எல்லாரையும் ஆழமாய்க்கிற மாதிரி பேசுறது. லக்ஷ்மணன் சூர்பனகா की हर बात का नकारात्मक उत्तर देते हैं. லக்ஷ்மணன் வந்து சூர்பனகாவுடைய ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு பேச்சுக்கும் நகாராத்மக் உத்தர் தேते हैं, நெகட்டிவ் ஆன்சர் கொடுக்குறாரு. நகாராத்மக்னா நெகட்டிவ், உத்தர்னா ஆன்சர் கொடுக்குறாரு. फिर भी वह बड़ी बुद्धिमता के साथ वाद विवाद करते हैं. ஆனாலும் அவன் என்ன பண்றான்னா படி புத்திமதா கே சாத், புத்திமதா கேட்னா இன்டெலிஜென்ட்டாக வாத் விவாத் கர்த்தி ஹே, அதாவது வந்து பேசிட்டு இருக்கா. ஓகேவா, அதாவது ரொம்ப இன்டெலிஜென்ட்டா அவ பேசுறா. வா கவுதி அவ சொல்றா, யதி சப்போஸ் சந்திர அப்பனா பிரகாஷ் நஹி திக்காத்தா, சந்திரனா மூன் இருக்குல்ல, அது அப்பனா பிரகாஷ் நஹி நிக்காத்தா. ஓகே, தன்னுடைய பிரைட்னஸை காமிக்காம இருந்தா. தோஜன் தென் சக்கோர் உஸ் பர் மோஹித் நஹி ஹோதா. சக்கோர்னா பறவைகள் எல்லாமே, உஸ் பர் மோஹித் நஹி ஹோதா அது மேல மோகம் அடைஞ்சிருக்காது. அதாவது வந்து மூன் தன்னோட பிரைட்னஸை காமிக்காம இருந்தா பறவைகள் அது மூலமா அட்ராக்ட் ஆகியிருக்காது அப்படின்றா. யதி சப்போஸ் தீபக் அப்படி ரோஷினி நஹி திகாத்தா. ஓகே, தீபக் வந்தது விளக்கானது தன்னுடைய வெளிச்சத்தை காட்டலனா. தோ தென் பத்தங் உஸ்மே குத் நஹி பர்த்தா, பட்டம் அது மேல விழுந்து இறந்திருக்காது. பத்தங்னா பட்டம், அது மேல விழுந்திருக்காது. எதி சப்போஸ் ஷிகாரி வேட்டையாடுறாருக்காலே அவன் பாஜா நஹி பச்சாத்தா குழல் ஊதாம இருந்தானா. தோ ஹிரண் பக்கடா நஹி ஜாத்தா, மான் பிடிபட்டிருக்காது அப்படின்றா. அதாவது வந்து இப்படி சொல்றா. அதாவது வந்து நெக்ஸ்ட் என்ன சொல்றேன்னா, தும்பி நீயும் அப்பனா ரூப் நஹி திக்காதே, உன்னோட ரூபத்தை உன்னோட உருவத்தை காமிக்காம இருந்தனா. தோ தென் மேபி தும்சத் மோஹி நஹி ஹோதி, நானும் உன் மேல மோகம் அடைஞ்சிருக்க மாட்டேன் அப்படின்றான். ஓகே,
ஸோ இதில் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா லக்ஷ்மணன் சூர்பனாகாக்கு ஹர் பாத் ஒவ்வொரு மேட்ருக்கும் நகாராத்மக் உத்தர் தேத்தி ஹே நெகட்டிவான ஆன்சர் கொடுக்குறாரு. फिर भी वह बड़ी बुद्धिमता के साथ वाद विवाद करती है. ஆனா அவ இன்டெலிஜென்ட்டா வாத விவாதம் பண்ணிட்டு இருக்கா. वह कहती है, அவ சொல்றா चंद्र अपना प्रकाश नहीं दिखाता, मून தன்னோட பிரைட்னஸை காமிக்கலனா तो देन चकोर उस पर मोहित नहीं होता, பறவைகள் அது மேலே அட்ராக்ட் ஆகியிருக்காது. தீபக் अपनी रोशनी नहीं दिखाता, தீபக் தன்னுடைய ஒளியை காட்டாம இருந்தா तो देन पतंग उसमें कूद नहीं मारता, பட்டம் அது மேல பிடிபட்டிருக்காது. ஷிகாரி பாஜா நஹி பஜாத்தா, வேட்டையாடுறவன் குழல் பூதாம இருந்தானா ஹிரண் பக்கடா நஹி ஜாத்தா, மான் பிடிபட்டிருக்காரு. தும்பி நீயும் அப்பனா ரூப் நஹி திக்காதே, நீயும் உருவத்தை காமிக்காம இருந்தா மே தும்சே நானும் உன்கிட்ட மோஹித் நஹி ஹோத்தா, நானும் உன்கிட்ட மோகம் அடைஞ்சிருக்க மாட்டேன். ஈஸ்வரியா ஜலஸ்தன் சொல்லுவாங்கல்ல அது. லக்ஷ்மணன் அவர் சூர்பனகா வாத விவாத் கர்த்தே ரகத்தே ஹே, ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா வாத விவாதம் பண்ணிட்டே இருக்காங்க. இத்தனையுமே சுப ஹோத்தே ஹே, இதுக்கு இடையில மார்னிங் ஆயிடுது. சீதா குடியா சே பாஹர் நிக்கல் ஜாத்தி ஹே, சீதா வந்து குடியிலேருந்து பாஹர் நிக்கல் ஜாத்தி ஹே, வெளியே வரா. உஸ்னே கொய் பி கஹனே நஹி பஹனே ஹே, எந்த ஒரு கஹனே நகையும் நஹி பஹனே உடுத்தில்ல, எந்த ஒரு ஜொல்லம் போடல. ஃபிர் பி பஹு சுந்தர் லகத்தி ஹே, ஆனா ரொம்ப அழகா இருக்கா. யஹு தேக்கர், இதை பார்த்துட்டு சூர்பனகா தில் மே ஜல்தி ஹே, அவ வந்து இதயத்துல எரியுது, இதயம் எரியுது, வயிறு எரியுதுன்னு சொல்லுவாங்களா, அதுதான் ஜலசாகரம். லக்ஷ்மணன் और சூர்பனகா வாத விவாதம் கர்த்தே ரகத்தே ஹே, ரெண்டு பேரும் வாத விவாதம் பண்ணிட்டே இருக்காங்க. இத்தனையுமே சுப ஹோத்தே ஹே, இதுக்குள்ள மார்னிங் ஆகிடுது. சீதா குடியா சே பாஹர் நிக்கல் ஆத்தி ஹே, அவ வந்து குடியிலேருந்து வெளில வரா. ஓகே, உஸ்னே கொய் பி கஹனே நஹி பஹனே, அவ எந்த ஒரு நகையும் போடல. फिर भी बहुत सुंदर लगती है, ஆனாலும் அழகா இருக்கா. யஹு தேக்கர் சூர்பனகா தில் மே ஜல்தி ஹே, அவ வந்து மனசுக்குள்ள வந்து எரியறா, மனசு எரியறா. நெக்ஸ்ட் சஞ்சல்தா, அதாவது வந்து நிலை இல்லாம இருக்கிறது. ஓகே, சூர்பனகா கா ஸ்வாபவ் சஞ்சல் ஸ்வாபவ் ஹே, அவருடைய குணம் வந்து நிலையில்லாத ஒரு ஸ்வாபம். ஓகேவா. பகலே லக்ஷ்மணனுக்கு சுந்தர்தா கோ தேக்கர், பகலே ஃபர்ஸ்ட் அவ லக்ஷ்மணனுக்கு சுந்தர்தா கோ தேக்கர், லக்ஷ்மணனோட அழகை பார்த்து மோஹித் ஹோதி ஹே, மோகமடைறா. உன்கோ பானே கேலியே, அவனை அடையிறதுக்காக லாக்கோன் கோஷிஸ் கர்த்தி ஹே, லட்சக்கணக்கில் முயற்சிகளை பண்றா. இத்தனையுமே இதுக்கிடையில ஸ்ரீராம் குடியாசே பாஹர் ஆத்தி ஹே, ஸ்ரீராம் வந்து குடியிலேருந்து பாஹர் ஆத்தி ஹே, வீட்டிலேருந்து வெளில வர்றாரு. சூர்பனகா சே மீட்டி ஸ்வர் மே பாத் கர்த்தி ஹே, சூர்பனகா கிட்ட மீட்டே ஸ்வர் ஒரு ஸ்வீட்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி பாத் கர்த்தி ஹே பேசுறாரு. இஸ் பர், இது மூலமா ஸ்ரீராம்கோ சாகனே லகத்தி ஹே, ஸ்ரீராமா விரும்பிடுறா. நாரிக்கோ சஞ்சல், ஸோ பெண்களுடைய சஞ்சல், அதை வந்து நிலையற்ற தன்மை. ஆன்கேன் ஷோபா தேத்திஹே, கண்களுக்கு வந்து கண்ட்ரோல் ஆகாது, கண்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. மகர், ஆனா சஞ்சல் ஸ்வாபவ் ஷோபா நஹி தேதா, ஆனா இந்த நிலையற்ற ஸ்வாபம்ன்றது ஷோபா நஹி தேதா, கண்ட்ரோல் பண்ண முடியாததா இருக்கு அவளுக்கு. ஓகே, சூர்பனகா கா ஸ்வாபவ் சஞ்சல் ஸ்வாபவ், அதாவது வந்து அவருடைய நிலையற்ற ஸ்வாபமா இருக்கு. பகலே ஃபர்ஸ்ட் லக்ஷ்மணன் கி சுந்தர்தா கோ தேக்கர், லக்ஷ்மணனுடைய அழகை பார்த்துட்டு மோஹித் ஹோத்தி ஹே, மோகம் அடைறா. உன்கோ பானே கேலி, அவன் அடையிறதுக்காக லாக்கோன் லட்சக்கணக்கில் கோஷிஸ் கர்த்தி ஹே, முயற்சி பண்றான். இத்தனையுமே இதுக்கிடையில ஸ்ரீராம் குடியேச பாஹர் ஆத்தி ஹே, அவன் வந்து ஸ்ரீராமன் வந்து குடியிலேருந்து வெளில வரான். சூர்பனகா சே மீட்டீஸ்வர் மே பாத் கர்த்தே ஹே, சூர்பனகா கிட்ட ஒரு ஸ்வீட்டான வேர்டு யூஸ் பண்ணி பேசுறான், ஸ்வீட்டா பேசுறான். ஈஸ்பர், அதனால ஸ்ரீராம்கோ சாகனே லகத்துகே, ஸ்ரீராமனை அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நாரிக்கோ சஞ்சல் ஆன்கேன் ஷோபா தேத்திகே, பெண்களுடைய இந்த நிலையற்ற தன்மைன்றது கண்களுக்கு கண்ட்ரோல் ஆக முடியாது, கண்களை கண்ட்ரோல் பண்ணாதது. மகர் சஞ்சல் ஸ்வாபவ் ஷோபா நகி தேத்தா, ஆனா இந்த நிலையற்ற தன்மைன்றது வந்து கண்ட்ரோல் ஆகல அப்படின்றாங்க. குரோதுனா குரோதம். ஸ்ரீராம் சூர்பனகா சே கஹத்தே ஹே, ஸ்ரீராமன் வந்து சூர்பனகா கிட்ட சொல்றாரு, மேரா பாயி லக்ஷ்மண், என்னுடைய பிரதர் லக்ஷ்மண் வன்மே பி அகேலா ஹே, வனத்துல தனியா இருக்கான். துமாரே லியே வஹி யோகே ஹே, உனக்கு அதுதான் பொருந்தும். லக்ஷ்மணன் வ கஹ் தேத்தா ஹே, லக்ஷ்மணன் சொல்றான், தும்னே மேரே பாய் கோ சாஹா ஹே, நீ என்னோட பிரதரை விரும்பின. தும் மேரேலியே மான்யாகோ, நீ என்னையும் கேட்குற. இஸ் சந்தர்ப்பமே சூர்பனகாக்கு குரோத ஆத்தா ஹே, இந்த இப்படி சொன்னதும் அவளுக்கு வந்து குரோதம் வந்துடுது, கோவம் வருது. ஸோ ஸ்ரீராம் சூர்பனகா சே கஹத்தே ஹே, ஸ்ரீராம் வந்து சூர்பனகா கிட்ட சொல்றான், மேரா பாயி லக்ஷ்மணன், என்னுடைய பிரதர் லக்ஷ்மண் தான் வன்மே அகேலா ஹே, வனத்துல தனியா இருக்கான். துமாரேலியே வஹி யோகே ஹே, உனக்கு அதுதான் பொருந்தும். லக்ஷ்மணன் கஹ் தேத்தா ஹே, லக்ஷ்மணன் சொல்றான், தும்னே மேரே பாய்கா சாஹா, நீ என் பிரதரை விரும்பின. தும் மேரேலியே மான்யாகும், நீ என்னையும் கேட்ட. இஸ் சந்தர்ப்பமே சூர்பனகாக்கு குரோதாத்தா ஹே, இப்படி அவன் கேட்டதும் அவனுக்கு கோவம் வந்துடுது. நீ என்ன என் பிரதரையும் விரும்புற, என்னையும் விரும்புறன்னு அவன் கேட்டு விட்டான். அஸ்லி ரூப்னா உண்மையான வடிவத்தை காட்டுறான். சூர்பனகா அப்பனா ராட்சசி ரூப் திகாத்தி ஹே, தன்னுடைய ராட்சசியான வடிவத்தை காமிக்கிறான். ஓகே,
உஸ்கே சுந்தர் கபோல் அவருடைய அழகான கண் இருக்கு இல்லையா, கண்மை, அது வந்து சத்துக்கே பராபர் ஹே, அது வந்து என்னதுன்னா சத்துனா கூரை, பராபர் அப்படின்னா பெருசு, கூரை விட பெருசா மாறிடுது. அவரோட அழகான கண்மை என்ன ஆகுது, கூரை விட பெருசாகிடுது. உன்கே சுந்தர் தாந்த், அவருடைய அழகான பல்லு சுதார்கே தாந்த் ஜெய்சே ஹோ கயே, பன்னியோட பல்லு மாதிரி ஆயிடுச்சு. உஸ்கி லால் சாடி, அவருடைய கிரீன் சாரி ரெட்டிஷ் சாரி சர்மகா சீர் பன் கயி, சர்மகா சீர் அப்படின்னா கிழிந்த துணியா பன் கயி மாறிடுச்சு. உஸ்கே ஆபூஷன், அவருடைய ஜுவல்ஸ் ஹட்டியான் பன் கயி, எலும்புகளா மாறிடுச்சு. வர்மாலா, அவ போட்டிருந்த வர்மாலா முண்டல் மாலா பன் கயி, எலும்பு மாலையா மாறிடுச்சு. சூர்பனகா அப்பனே ராட்சசி ரூப் திகாத்தி ஹே, தன்னுடைய ராட்சசியான வடிவத்தை அவ காமிக்கிறா. உஸ்கே சுந்தர் கபோல், அவரோட அழகான கண் மை இருக்குல்லையே, அது சத்துக்கே பராபர் ஹே, அது வந்து கூரை விட பெருசாயிடுச்சு. உஸ்கே சுந்தர் தான், அவரோட அழகான பல்லு சுவர்கே தான் ஜெய்சா ஹோ கயே, பன்னியோட பல்லு மாதிரி ஆயிடுச்சு. உஸ்கே லால் சாரி, அவரோட ரெட் கலர் சாரி சர்மாக்கா சீர் பன் கயே, கிழிந்த துணி மாறிடுச்சு. உஸ்கே ஆபூஷன், அவரோட ஜுவல்ஸ் ஹட்டியான் பன் கய், எலும்பா மாறிடுச்சு. வர்மாலா, அவருடைய போட்டிருந்த வர்மாலா இருக்கு இல்லையா, அது மூண்டு மாலா பன் கயே, எலும்பு மாலையா மாறிடுச்சு. கிராந்திகாரி சிந்தன், இது சன்சார்கே நியம் மாத்திர நாரியோன் கேலியே, இந்த உலகத்தோடைய நியம் ரூல்ஸ்ன்றது மாத்திர நாரியோன் கேலியே, வெறும் பெண்களுக்கு மட்டும்தான். புருஷனுக்கோ பூரன் சுதந்திரதா ஹே, ஆண்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. கஹாங்கா நியாய் ஹே, இது என்ன நியாயம். சூர்பனகா லக்ஷ்மணன் சே வாத் விவாத் கர்த்தே சமய், சூர்பனகா லக்ஷ்மணன் கிட்ட வாத விவாதம் பண்ணப்போ கஹுதே ஹே சொல்றா, புருஷோன்னே ஜோபி சாஸ்திர பனாயா, புருஷர்கள் அதாவது ஆண்கள் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்களோ வகு நாரியன்கோ லேக்கர் பனாயா, அவங்க பெண்களை எடுத்துத்தான் உருவாக்கியிருக்காங்க. புருஷோன்னே அப்பனே கேலியே சுவிதாயின் கர்லீம், ஆண்கள் தனக்கு சுவிதாயின் கர்லீம் ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றா. இது சன்சார்க்கே நியம், இந்த உலகத்தோடைய ரூல்ஸு மாத்திர நாரியோன் கேலியே, வெறும் பெண்களுக்கு மட்டும்தான். புருஷோனுக்கோ பூரன் சுதந்திர ஹே, பெண்கள் ஆண்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் இருக்கு. யா காங்கே நியாய் ஹே, ஏ கியா நியாய் ஹே, இது என்ன நியாயம். சூர்பனகா லக்ஷ்மணன் சே வாத் விவாத் கர்த்தே சமய் கஹ்தே ஹே, சூர்பனகா வந்து லக்ஷ்மணன் கிட்ட வாத விவாதம் பண்ணப்போ சொல்றா, புருஷோன்னே ஜோபி சாஸ்திர பனாயா, ஆண்கள் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் போட்டாங்களோ வகு நாரியோன்கோ லேக்கர் பனாயா, பெண்களை எடுத்து தான் போட்டிருக்காங்க. புருஷோன்னே அப்படியே கேலியே சுவிதாயின் கர்லி, ஆண்கள் தனக்கு ஃபெசிலிட்டிஸை ஏற்படுத்திக்கிட்டாங்க அப்படின்றா. உபசங்கர் என்னன்னா, சூர்பனகம் வந்து ஸ்திரியோச்சித் குணம் ஏக் பி நஹி, பெண்களுக்கான குணம் அதுல ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா. நாரி முக்தி சாத்தே ஹே, நாரி முக்தினா கேர்ள்ஸ்க்கு ஃப்ரீடம் இருக்கணும், முக்து நாரி நஹி, ஃப்ரீ கேர்ள்ஸுக்கு தேவை கிடையாது அப்படின்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கண்டு காவியத்தோட திருஷ்டி, தேர்ட் கொஸ்டின் பெருசு, இதை படிச்சுக்கலாம், இது ரிப்பீட் ஆனது தான் ரிப்பீட் ஆகும். ஓகேவா. ஸோ கண்டு காவியத்தை பொறுத்த வரையும் பஞ்சவடியை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்கன்ட்டாங்க. மைத்ரி சரண் குஜ்ஜதிகா கண்டு காவிய பஞ்சவடிகே, அவருடைய கண்டு காவியம் தான் பஞ்சவடி. इसमें ராமாயணன் மகாகாவியக்கு ஏ கட்னா ஹே. ஓகே, ராமாயண மகாகாவியத்துடைய ஏ கட்னாக்கா ஒரு இன்சிடென்ட்டை வர்ணன் கியா கயா ஹே, விவரிச்சிருக்காங்க. ஓகே, வித்வானோன் ஸ்காலர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க கண்டு காவியக்கு